ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சிம்பிளான புதினா துவையல் தாங்க. அதுவுமே தேங்காய் இல்லாமல் தக்காளி இல்லாமங்க டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ வந்து புதினா திங்கக்கிழமை வாங்கிட்டு ஒரு கட்டு இருந்ததுங்க. அப்படியே அதை உருவி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த புதினா துவையல் சாப்பாட்டுக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் சாப்பாட்டுக்கு தான் செய்கிறேங்க. இட்லிக்கு தோசைக்குமே நல்லா இருக்குங்க. இப்போ புதினாவெல்லாம் கழுவி வச்சுட்டுங்க, அந்த தண்ணி வடிகிறதுக்குள்ள போய் வெங்காயமும் பூண்டு தொடுத்து வச்சாச்சுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக வருங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி 3 வரமிளகாய் போட்டுருக்கேங்க. அதோட 1 ஸ்பூன் கடலைப்பருப்புங்க, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. உளுந்து கடலைப்பருப்பு நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டுங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நம்ம மல்லி போட்டு வறுத்துக்கலாங்க. இந்த ரெசிபி சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. இப்போ மல்லி பொடிஞ்சதுக்கப்புறமா அதே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. அதுக்குள்ளேயே நம்ம காரிடுங்க. இப்போ வெங்காயத்தையும் பூண்டுமே வதக்கிக்கலாங்க. இப்போ நான் கருவேப்பிலை கொஞ்சம் போடலைங்க. உங்களுக்கு தேவைப்பட்டு நம்ம கருவேப்பிலையும் இதை போட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா கண்ணாடி வரைக்கும் வதங்கட்டுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ வெங்காயமும் பூண்டுமே நல்லா வதங்கிடுச்சுங்க. அதையுமே அதே மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ அதே எண்ணெயில் நம்ம புதினா போட்டு நம்ம வதக்கிக்கலாங்க. ரொம்ப வணங்க தேவையில்லைங்க. நம்ம இந்த அளவுக்கு வணங்கி சுண்டி வந்துச்சுன்னா இந்த அளவுக்கு நம்ம வணங்கி வச்சா போதுங்க. அதையுமே அதோடய கொஞ்சம் புளி போட்டுக்கலாங்க. இட்லிக்குன்னா நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம், லைட்டாக கம்மியாக போட்டுக்கலாம். இதை விட அப்படியே அதை ஆறுறதுக்குள்ளே பாத்திரத்தில் வதக்கி வச்சாச்சுங்க. புதினா துவையல் அரைச்சி தாளித்து போட்டாச்சுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள்.